ஓகே, அடுத்த சம். 3 மாணவர்களின் சராசரி வயது 15. 3 மாணவர்களின் சராசரி வயது 15. அவர்களின் வயது விகிதம் 3:5:7. 3:5:7 எனில் இளைய மாணவரின் வயது 3 மாணவர்களின் சராசரி வயது 15 ஆண்டுகள். அவர்களின் வயது விகிதம் 3:5:7 எனில் அவர்களில் இளைய மாணவரின் வயது. ஆன்சர் 3. அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. 3 மாணவர்களின் சராசரி வயது, அதான் மொத்த வயதுன்னு கொடுக்கல. சராசரி வயது 15, மொத்த வயது என்னவா இருக்கும்? சி 3 மாணவர்களின் சராசரி வயது, மொத்த வயது 5. இப்ப ஒருத்தருக்கு 60 வயசு இருக்கு, 45. வெரி குட். ஒருத்தருக்கு 60 வயசு, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னொருத்தருக்கு 100 வயசு. 2 பேரோட மொத்த வயசு எவ்வளவு? ஒருத்தருக்கு 60 வயசு, இன்னொருத்தருக்கு 40 வயசு வச்சுக்கிறோம். 2 பேரும் மொத்த வயசு என்னது? 100. சராசரி வயசு என்னது? 50. ஏன்? மொத்தத்தை கூட்டி எத்தனை பேரோ அதால வகுத்து வர்றதுதான் சராசரி, இல்லையா? அப்ப சராசரியும் எத்தனை நபர்கள் அப்படின்றத பெருக்குனா கிடைக்கிறது தான் மொத்தம், அப்படிதானே? அப்ப மொத்த வயது என்னது? 45, இல்லையா? ஆமா. அப்ப 3:5:7 அப்படின்னு சொன்னா இங்க எவ்வளவு? 7 12 3 15. மொத்த இதுல இளைய மாணவர் என்னது? 3. மொத்த வயசு 45. சரியா? ஏன்னா 3 × 15 தானே. 3 × சராசரி, மொத்த வயசு எவ்வளவு கிடைச்சிடும்? 45 கிடைச்சிடும். அது சராசரி விகித சமன். ஸ்கொயர் ரூட் ஆஃப், அதான் கவனிங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி அப்படின்றது சராசரி விகித சமன். அது எப்ப அப்படின்னா 2 ரேஷியோவை 2 வேல்யூவை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட சராசரி விகித சமன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி. ஆனா இங்க அப்படி இல்லையே. உங்களுக்கு என்னது? சராசரி 3 பேரோட, பிராக்டிகலா தானே சொல்றாங்க, 3 பேரோட சராசரி வயது 15. அப்ப மொத்த வயது எவ்வளவு? 45. அதுல இளைய மாணவர் அப்படின்னு ஒரு 15 3 15 45. அப்ப 3 × 3 எவ்வளவு? 9 வயது. சரியா? ஆமா, ஆன்சர் 9. ஒருவேளை 2வது வயசு கேட்டா எவ்வளவு வரும்? 15 வரும், 21 வரும், இங்க 9. எல்லாத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு வரும்? 45 வந்துருதா? அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம் செஞ்சிட்டீங்கன்னா ஓரளவு சால்வ் பண்ணிடுவீங்க. என்னது விகித சமத்துல இந்த வாக்கிய கணக்குகள் சால்வ் பண்ணிடலாம். எழுதிட்டீங்களா? ஓகே, அடுத்தது ஒரு பையில் 1 ரூபாய், ஒரு பையில் 1 ரூபாய், 50 பைசா, 25 பைசா நாணயங்கள். ஆமா, ஒரு பையில்
ரூபாய், 50 பைசா, 25 பைசா நாணயங்கள் முறையே 5:6:7 5:6:7 என்ற விகிதத்தில் உள்ளன. அந்த பையில் உள்ள நாணயங்களின் மொத்த மதிப்பு ரூபாய் 390 எனில் ஒவ்வொரு வகை நாணயத்தின் எண்ணிக்கை ஒவ்வொரு வகை நாணயத்தின் மதிப்பு காண்க. ஒவ்வொரு வகை நாணயத்தின் எண்ணிக்கை, ஒவ்வொரு வகை நாணயத்தின் மதிப்பு காண்க. செய்யலாமா? அதாவது என்ன கேக்குறாங்க, 1 ரூபாய் காயின் எத்தனை இருக்கு, 50 பைசா காயின் எத்தனை இருக்கு, 25 பைசா காயின் எத்தனை இருக்கு, இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னது, 1 ரூபாய் மதிப்பு எவ்வளவு, 50 பைசா நாணயத்தோட ஒட்டுமொத்த மதிப்பு எவ்வளவு, 25 பைசா நாணயத்தோட மதிப்பு எவ்வளவு. சரியா? ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். கண்டுபிடிச்சாச்சா? இந்த மாடல்ல அடிக்கடி கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஈவன் டெட்டா இருக்கட்டும், இல்லை டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், ரெண்டுலையுமே இந்த மாடல்ல கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க.
ஏதாவது ஐடியா கிடைச்சா சொல்லுங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா சொல்லுங்க. 1 ரூபாய் காயின் எத்தனை இருக்கு? 50 பைசா காயின் எத்தனை? சொல்லுங்க. 200 ரூபாய், 120 ரூபாய், 70 ரூபாயா? வெரி குட். மதிப்பு கண்டுபிடிச்சிட்டேன்னா காயினோட நம்பரும் கண்டுபிடிச்சிடலாமே, அது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. 200 ரூபாய் இருக்குன்றீங்க 1 ரூபா காயின்ல. கவனிங்க, 1 ரூபா காயின்ல 200 ரூபா இருக்குன்னா எத்தனை காயின் இருக்கு? அடுத்த மதிப்பு 140 சொன்னீங்களா? 120 ரூபா இருக்கு அப்படின்னு சொன்னா 50 பைசாவில் 120 ரூபாய் இருக்கு இல்லையா? அப்ப காயின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? 240. வெரி குட். அடுத்து 25 பைசாவில் 70 ரூபாயா? சரியாத்தனமா சொன்னீங்க. 70 ரூபாய் சொன்னீங்க இல்லையா? அப்ப எவ்வளவு காயின் இருக்கும்? 280 இல்லையா? ஓகே. எப்படி கண்டுபிடிச்சீங்க? கவனிங்க, ரேஷியோ என்ன இருக்கு சொல்ற? ரேஷியோ என்ன இருக்கு? 5:6:7. இது ஆக்சுவலா என்னது? நாணயங்களின் எண்ணிக்கையா? சரி கவனிங்க, நாணயங்களின் அதாவது முறையேன்னு கொடுக்குறாங்க. முறையேன்றது அது கிடையாது. நீங்க கணக்கு முழுமையா வாசிங்க. முறையே 5:6:7 என்ற விகிதத்தில் உள்ளன. சரிங்களா? அப்படின்னா அது எண்ணிக்கை தான். இப்ப கவனிங்க, இதுல எக்ஸ் அப்படின்றது எண்ணிக்கை. இப்ப நீங்க 1 ரூபாய் நாணயத்தோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இங்க 5x. சரிங்களா? ரேஷியோ இது. மொத்த நம்பர் என்னது? 5x. அதே போல 50 பைசா நாணயத்தோட எண்ணிக்கை அப்படின்றது எவ்வளவு? 6x. 25 பைசா நாணயத்தோட எண்ணிக்கை எவ்வளவு? 7x. இப்ப கவனிக்கணும், இது இந்த இடம் முக்கியமான இடம். 5x அப்படின்றது என்னது? 1 ரூபாய் நாணயத்தோட எண்ணிக்கை. 1 ரூபாயோட மதிப்பு எவ்வளவு? 100 பைசா. ஏன்னா இங்க ரூபாய் பைசா 2 இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யணும்? ஏதாவது ஒண்ணுக்கு கன்வெர்ட் பண்ணி ஆகணும். எது ஈஸி? ரூபாய பைசாவை மாத்துறது ஈஸி இல்லையா? 1 ரூபாய் என்பது 100 பைசா. அப்ப இது எண்ணிக்கை. ஒவ்வொரு எண்ணிக்கையும் என்னது? 100 பைசா. அப்படிதானே? இப்ப நீங்க 1 ரூபாய் காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒட்டுமொத்த மதிப்பு வர்றதுக்கு 50 × 100 பைசா தானே? ஓகே. அதே போல பிளஸ் RXன்றது என்னது? RXன்றது 50 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை. அதோட மதிப்பு 50 பைசா இல்லையா? ஓகே. அடுத்தது 25 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 7x. அதோட மதிப்பு 25 பைசா. மொத்தம் எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க? 390 ரூபாய். அப்ப இதை என்ன செய்யணும்? நீங்க பைசாவை மாத்தணும். 390 ரூபாய்ன்றது எவ்வளவு பைசா? அதோட 2 0 சேர்க்கணும். ஏன்னா 1 ரூபாய்ன்றது 100 பைசா. ஓகேவா? இவ்வளவுதான். இப்ப நீங்க இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணா என்ன கிடைச்சிடும்? எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருமா? கிடைச்சிருமா? ஆமா. இப்ப 5 × 100 எவ்வளவு? 500x. இங்க 300x. இங்க 175x. சரியா? அப்ப எவ்வளவு வருது? 39,000. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 500 300 800. 800 பிளஸ் 975. x is equal to 39,000. இப்ப இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ண எவ்வளவு வரும்? குறைந்தபட்சம் எதனால கேன்சல் பண்ணலாம்? 35. 39 கேன்சல் ஆகுதா? 25 கேன்சல் பண்ணலாம், 5ல கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? சரி, நீங்க ஒருவேளை இப்ப 25 கேன்சல் பண்ணீங்கன்னா 3 25 எவ்வளவு? 75. 75ல மிச்சம் எவ்வளவு இருக்கு? 97ல 75 போச்சுன்னா 97ல 75 போச்சுன்னா 22. இங்க ஒரு 5 225 இல்லையா? சரியா?
225 எத்தனை 5? சரி, எத்தனை 25 இருக்கும்? 225 எத்தனை 9. சரியா? இதை பார்த்த உடனே 2 பேருக்கு சந்தோஷம். ஆஹா, 39 வந்துருச்சுரா அப்படின்ட்டு. இல்லையா? ஆமா தானே? அவ்வளவுதான். அப்ப 39 அடிச்சீங்கன்னா எவ்வளவு வரும்? 1000. இல்லையா? தப்பா? அங்க என்ன செய்யணும்? அப்ப யாருமே சொல்லல, நான் சொன்னேன்ல. இங்க 39 வந்தவொடனே நிறைய பேர் என்ன பண்ணோம்? 39 வந்துருச்சு, சந்தோஷம். ஏன்னா அந்த தப்ப எல்லாரும் பண்ணுவோம். ஏன்னா ஆர்வ கோளாறு. இங்க 39 வந்துருச்சு. ஆக்சுவலா இங்க 25 கேன்சல் பண்ண பிறகுதான் என்ன செய்யணும்? வரணும். இல்லையா? சரி, இனி மறப்பீங்களா? மறக்க மாட்டீங்க. சரி. சோ அப்ப இங்க 975 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 39,000. இல்லையா? சோ இப்ப என்னது? 39 எக்ஸ். இந்த பக்கம் 25 இது பண்ணீங்கன்னா ஒரு 25 மிச்சம் 14. சோ 140. 140ல எத்தனை 25? 5 25 125 மிச்சம் 15. சோ 0 எவ்வளவு வரும்? 6 0. சரியா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 39 4 39 எவ்வளவு? 156 தானே? நாம 12 4 9 36. சரியா? சரி, அப்ப எக்ஸ் எவ்வளவு? 40. சரியா? இப்ப ₹1 நாணயத்தின் எண்ணிக்கை. ₹1 நாணயத்தின் எண்ணிக்கை எவ்வளவு? கணக்குப்படி 5x. இல்லையா? 5x அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 × 40 200 எண்ணிக்கை. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இது என்னது? காயினோட எண்ணிக்கை தான். சரியா? அப்ப மதிப்பு எவ்வளவு? ₹200 தான். ஏன்னா ₹1 அப்படின்றதுனால. அடுத்து 50 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை. சரியா? எவ்வளவு? 6x. அப்ப 6 × 40 எவ்வளவு? 240. 50 பைசா நாணயம் இருக்கு. அப்ப அதோட வேல்யூ மதிப்பு எவ்வளவு? அதுல பாதி தானே, ₹120. அதை பின்னாடி எழுதிக்கிறேங்க. ஓகேவா? அதே போல 25 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 7x. அப்ப 7 × 40 எவ்வளவு? 280. அப்ப ரூபாய் எவ்வளவு? ஏன்னா 25 பைசான்றது 4ல 1 பங்கு. அப்படித்தானே? அப்ப எவ்வளவு? ₹70. சரி, ₹70 இருந்துச்சுன்னு இங்க ₹1 4 25 பைசா. இல்லையா? அப்ப 70 எவ்வளவு இருக்கும்? 280 காயின் இருக்கும். சரிங்களா? ஓகே, இவ்வளவுதான். புரியல? ஓகே, அடுத்த சம் நான் செய்ய மாட்டேன். நீங்க எல்லாரும் செஞ்சாதான் அடுத்த ஸ்டெப்புக்கே மூவ் பண்றது. ஓகேவா? ஆமா. ஒரு பையில் ஒரு பையில் 25 பைசா
எழுதிட்டீங்களா இந்த சம்மு? ஓகே. ஒரு பையில் 25 பைசா, 10 பைசா, 5 பைசா நாணயங்கள் உள்ளன. பைசாவே சொல்லலைனாலும் உங்களுக்கு சம் வந்து சித்திரவதைப்படுத்ததே செய்யும். ஒரு பையில் 25 பைசா, 10 பைசா, 5 பைசா நாணயங்கள் உள்ளன. Put a full stop. அவற்றின் எண்ணிக்கையின் விகிதம் 1:2:3. அவற்றின் எண்ணிக்கையின் விகிதம் 1:2:3. மற்றும் நாணயங்களின் மொத்த மதிப்பு ரூபாய் 30 எனில் 5 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை 5 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிங்க பார்ப்போம். இந்த சம் வந்து உங்களுக்கு பயிற்சிக்காக தான். இதுக்கு முன்னாடி உள்ள சம் அதே மாடல் தான் இல்லையா? சின்ன இது கூட மாறாது. அதுலயாவது வந்து 1 ரூபாய் 100 பைசாவை மாற்ற வேண்டியது இருந்துச்சு. இதுல அந்த வேலையும் இல்லை. ஆன்சர் சொல்லுங்க. 10 5 பைசா 50 பைசா வரும். சரியா? மொத்தம் 30 ரூபாய். அப்ப மிச்சதெல்லாம் கண்டுபிடிங்க பார்ப்போம். இல்ல 10ன்றது தவறு. சரியா? நீங்க செக் பண்ணிடலாம் இதை சரியா. இப்ப ஒருவேளை 10 5 பைசான்னா மொத்தமே எவ்வளவு? 50 பைசா தான். அப்படிதானே? ஆமா தானே? அப்ப மிச்சம் 29 ரூபா 50 பைசாவுக்கு மிச்சது சரியா பொருந்தி போகுதான்னு பாருங்க. 25 பைசா எத்தனை, 10 பைசா எத்தனை, 5 பைசா எத்தனைன்னு கண்டுபிடிங்க. அதோட வேல்யூ எல்லாம் சேர்த்து எவ்வளவு வரணும்? நமக்கு 30 ரூபாய் வரணும். இதுக்கு முன்னாடி உள்ள கணக்கை போட்டு பாத்தீங்கன்னா அப்படி வரும். 390 ரூபாய்ன்னு சொன்னாங்கல்ல, அதுல 200 ரூபா காயின். அப்படித்தானே? அப்ப அதோட வேல்யூ எவ்வளவு? 200 ரூபாய். 50 பைசா நாணயத்தோட எண்ணிக்கை எவ்வளவு வந்துச்சு? 120 240? 240. அப்ப அதோட வேல்யூ எவ்வளவு? 120 ரூபாய் இல்லையா? அதுக்கடுத்து 25 பைசா எவ்வளவு? 70 ரூபாய் வந்துச்சா? எல்லாத்தையும் கூட்டுனீங்கன்னா 390 ரூபாய். அப்ப கணக்கு டேலி ஆச்சா இதுக்கு முன்னாடி உள்ள கணக்குல? அப்ப இதே போல இதுல எல்லா நாணயத்தின் எண்ணிக்கை அதோட ஒட்டுமொத்த மதிப்பு கூட்டுனீங்கன்னா எவ்வளவு வரணும்? 30 ரூபாய் வரணும். இல்லைன்னா நீங்க சரியா ஆடிட் பண்ணலைன்னு அர்த்தம். ஆமா, 30 ரூபாய் தானே கொடுத்துருக்காங்க. நாணயங்களின் மொத்த மதிப்பு ரூபாய் 30 எனில், சரிங்களா, 5 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை. நாணயங்களோட மொத்த எண்ணிக்கை 30 இல்ல, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. மொத்த வேல்யூ தான் 30. ஏன்னா நீங்க மதிப்புன்னு கொடுத்து வெறும் 30ன்னு கொடுத்தாதான் எண்ணிக்கை. அவங்க ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்க? மொத்த மதிப்பு ரூபாய் 30 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? 15 தப்பு. நீங்க
நீங்களும் 15. அப்ப நீங்க ஒண்ணு சொல்லவா, அங்க பெருக்கல் வகுத்தல்ல தப்பு. அதாவது சரியான முறையை ஃபாலோ பண்ணிருக்கிறீங்க, ஆனா எது தப்பு, எங்கேயோ பெருக்கல்லையோ வகுத்தல்லையோ தப்பு விட்டுருக்கிறீங்க. 5 × 10 50க்கு பதிலா 5ன்னு எடுக்கிறீங்க எங்கேயோ ஒரு இடத்துல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 15 5 பைசான்னா எவ்வளவு, 75 பைசா இல்லையா? கணக்கு டேலி ஆகுதான்னு நீங்களே கண்டுபிடிக்கலாம். அதை நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னிட்ட பார்த்து அந்த ஆன்சர் சரியானு என்கிட்ட கேட்கறது தேவையில்லை, நீங்களே உங்கள் ஆன்சர் சரியானு இந்த கணக்குல செக் பண்ணலாம். ஏன்னா மொத்த மதிப்பு எவ்வளவு வரணும், 30 ரூபா வரணும். ஒருவேளை இப்ப 5 பைசா 15 பைசான்னு சொல்றீங்கன்னா மொத்தம் எவ்வளவு, 15 75 பைசா தான் வரும். சரியா? 75 பைசா. மிச்சம் எவ்வளவு, 29 ரூபா 25 பைசாவுக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். ஆமா தானே? நீங்க எல்லாமே கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லாமே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிதானே? அதுல 50 பைசா நாணயத்தோட எண்ணிக்கை எவ்வளவு? அது வந்து கேள்வி இல்லையா? சாரி, 25 10 5 இல்லையா? 25 பைசா நாணயத்தோட எண்ணிக்கை எவ்வளவு? எத்தனையும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒரே ஒரு 25 பைசா தான் கிடைக்குதா? ஒண்ணுதான் கிடைக்குது. அப்ப அதோட மதிப்பை மொத்தமே 25 பைசா. சரி, அதுக்கு அடுத்து 10 பைசாவா, 20 பைசாவா, 25 பைசா 20 பைசா 5 பைசாவா? சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க கேள்வி வந்து 5 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்கிறாங்க, அது ஓகே. நான் கேட்கறது நீங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாதான் அதையும் கண்டுபிடிப்பீங்க, அப்படித்தானே? இப்ப நீங்க இங்க 1 ரூபாய் எத்தனை, 50 பைசா எத்தனை, 25 பைசா எத்தனைன்னு கண்டுபிடிச்சீங்கல்ல, அப்ப கரெக்டா டேலி ஆகுதுல, அவன் கொடுத்த 390 ரூபாய் கணக்குக்கு வந்துருதுல. அப்படி நீங்க கண்டுபிடிச்ச நாணயத்தோட எண்ணிக்கையும் அதனுடைய மதிப்பும் சரிங்களா, எத்தனை ரூபா வரணும், 30 ரூபாய் வரணும். அப்படி வருதா? வந்தா தானே உங்க ஆன்சர் சரி. இங்க பாருங்க, சோப்பு 40 ரூபாய்க்கு வாங்கினேன் சரியா, பிரஷ் 20 ரூபாய்க்கு வாங்கினேன் சரியா, நான் 100 ரூபாய் கொண்டு போனேன், மிச்சம் 40 ரூபாய் இருக்கு அப்படின்னா தானே சரி. 30 அத நீங்க பைசாவத்தான் மாத்துவீங்க. கவனிங்க, 30 ரூபாய் மொத்தம் அப்படின்னா எவ்வளவு பைசா? 30 ரூபாய்ன்றது 1 ரூபாய்ன்றது 100 பைசா. அப்ப 30 × 100 எவ்வளவு? 300. தயவு செஞ்சு நீங்க எல்லாம் வந்து சபைக்கு என்ன செஞ்சிடாதீங்க, தப்பி தவறி ட்ரெஷரரா போயிடாதீங்க. சொன்னா பெருக்கிறதுலயே வகுத்துலயே தப்பு இருக்குன்னு தொடக்கத்திலே சொன்னா இல்லையா? எங்கேயாவது அதை திருப்பி திருப்பி அனலைஸ் பண்றீங்களா? நான் தெளிவா தானே சொல்றேன், ஆன்சர் கரெக்டா வருது, ஆனா ஒரு 0 மிஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க ஃபர்ஸ்ட் x 5 வருதுன்னு இவ்வளவு நேரம் போராடுறீங்க. ஓகே, x எவ்வளவு வருது? 50 வருதா? சரி, இப்ப நீங்க டேலி ஆகுதான்னு பாருங்க. இப்ப சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? 155 பைசா இல்லையா? ஆமா, 155 பைசானா எவ்வளவு வரும்? அதோட வேல்யூ 155 பைசா இருக்கு. 20 5 பைசா 1 ரூபா. ஆமா தானே? 20 5 100 சரியா? 20 5 பைசா 1 ரூபா. 155 பைசா எத்தனை ரூபா? ஆமா தானே? சரி, 20 5 பைசா கொடுத்தாதே 1 ரூபா. ஆமா தானே? 20 5 100ங்க. புரியுதா? அப்ப 150 5 பைசா உங்கள்ட்ட இருக்கு. அப்ப எத்தனை ரூபா வச்சிருக்கீங்க? கவனிங்க, 150 5 பைசா தான் உங்கள்ட்ட இருக்கு இல்லையா? ஒட்டுமொத்த மதிப்பு எவ்வளவுன்னு கேக்குறேன். உங்கள்ட்ட எத்தனை ரூபாய் இருக்குன்னு கேக்குறேன்.
7 ரூபா 50 பைசாவா? 7 ரூபாய். சரியா? கவனிங்க, நீங்க 7 அதாவது 20 5 பைசா 100 ரூபாய் இல்லையா? 140. 7 ரூபாய். மிச்சம் எவ்வளவு இருக்கு? அடுத்து எவ்வளவு இருக்கு? 10. அப்ப எவ்வளவு? 7 ரூபாய் 50 பைசாவா? சரி. அடுத்து 1 ரூபாயில சரி 5 பைசா 25 பைசாவா? 25 பைசா 10 பைசா. 25 பைசா எவ்வளவு? எத்தனை இருக்கு? கண்டுபிடிங்க. 50 இருக்கா? அப்ப அதோட மொத்த மதிப்பு எவ்வளவு? 25 ரூபாயா? நீங்க சொல்றத அப்படியே எழுதுறேன். நீங்க என்ன சொன்னீங்க? 25 பைசாவா 50 பைசாவா? பைசா 25 பைசா. 25 பைசா காயின் உங்கள்கிட்ட எத்தனை இருக்கு? 50 காயின் இருக்கு. சரி, அதோட வேல்யூ எவ்வளவு? 25 பைசா. சரியா? 50 காயினும் உங்கள்கிட்ட இருக்கு. எத்தனை ரூபா இருக்கு? 4 25 பைசா 1 ரூபாய். சரிங்களா? 40 25 பைசா 40 25 பைசா எவ்வளவு? இப்ப 4 25 பைசா 1 ரூபாய் 10 ரூபாய். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன எவ்வளவு இருக்கு? 10 25 பைசா இருக்கு. எவ்வளவு? 250 பைசாங்க. படாத பாடுபட வேண்டியது இருக்கு. 250. அப்ப எவ்வளவு? 12 ரூபா 50 பைசாவா? ஆமா, 12 ரூபா 50 பைசா. சரியா? இந்த ஒண்ணு எவ்வளவு இருக்கு? 10 பைசா இருக்கு. 10 பைசா நாணயத்தோட எண்ணிக்கை எவ்வளவு? இங்க எவ்வளவு இருக்கு? எண்ணிக்கை எவ்வளவு? அதை மட்டும் சொல்லுங்க. எண்ணிக்கை எவ்வளவு? 100. 100 10 பைசா எவ்வளவு? 100 10 பைசா உங்கள்கிட்ட இருக்கு. எவ்வளவு ரூபா? 1 ரூபாயா? 1 ரூபாயில 10 10 பைசா தான் இருக்கு. வெரி குட். எவ்வளவு? 10 ரூபாய் இல்லையா? சரி, இப்ப இது எல்லாத்தையும் கூட்டுங்க. எவ்வளவு வருது? 30 ரூபா வருது. இப்படி வந்தாத்தான் நீங்க செஞ்ச கணக்கு சரி. சரியா? நல்ல வேலை 5 பைசா 10 பைசா 25 பைசா எல்லாம் செல்லாதுன்ட்டாங்க. இன்னும் சந்தேகமா? நீங்க போடு. அதை நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. இதே மாடல்ல முன்னாடி நடத்திட்டு சரி கணக்கு செய்வோம். நான் ரொம்ப நம்பிக்கையா அந்த மாடல் நடத்திட்டான், நீ எத்தனை பைசா கொடுத்தாலும் நம்ம சிஸ்டர்ஸ் செஞ்சிருவாங்க அப்படின்னு நானு பைசாவே தெரியல. ஆமா, இன்னைக்கு சிஸ்டர்ட்ட என்ன சொல்லணும், இங்க இருந்து போறதுக்கு உள்ள மணி பாக்கெட் மணி எல்லாம் சிஸ்டம் முடிஞ்சா 50 பைசாவா மாத்தி கொடுத்துருங்க. சரியா? அப்ப இந்த கணக்கு தாராளமா என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். ஆமா தானே? ஆமா, ஒரு 2000 ரூபாய் வெறும் 50 பைசாவா மாத்தி கொடுத்துருங்க அப்படின்னு உடனே கண்டக்டர் டிக்கெட் 10 ரூபா கொடுமா, எத்தனை 50 பைசா கொடுப்பீங்க? 10 ரூபா கேட்டா எத்தனை 50 பைசா கொடுப்பீங்க? 150 பைசாவா? 10 ரூபாய் கண்டக்டர் கேட்டா எத்தனை 50 பைசா கொடுப்பீங்க? 20 பைசா கொடுப்பீங்க. சரியா? ஒருவேளை 25 பைசா தான் உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கிருவோம், எத்தனை 25 பைசா கொடுப்பீங்க? 4 பைசா கொடுப்பீங்களா? 40 25 பைசா கொடுப்பீங்க. அப்ப பிராக்டிகலா உங்களுக்கு என்ன செய்யணும், பைசாவை மாத்தி கொடுத்தா இந்த கணக்கு புரியும் நினைக்கிறேன். சரியா? ஆமா, சரி செய்யறோம். இப்ப ரேஷியோ சொல்லுங்க. 1:2:3. இது என்னது? எண்ணிக்கை இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதுனா, 1 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை அப்படின்னு எழுதுனாமா. அதே போல இங்க எது எத்தனை பைசா? 25 பைசா
நாணயங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? எக்ஸ். அதுக்கடுத்து என்ன இருக்கு? 10 பைசாவா? 10 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 2x. 5 பைசா இல்லையா? 5 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 3x. என்ன சொல்ல வரான் இப்ப கவனிங்க. 25 பைசால எக்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றுக்கு மதிப்பு எவ்வளவு? 25 பைசா. அப்படிதானே? நீங்க 25 கூட எழுதலாம், ஏன்னா எல்லாத்தையும் நம்ம பைசாவை மாத்திக்கலாம். சரியா? ஓகே. 25 பைசா பிளஸ் அதுக்கடுத்து என்னது? 2xன்றது என்னது? 10 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை, அதோட வேல்யூ என்னது? 10 பைசா. சரியா? ஓகே. அடுத்தது 3x என்றது 5 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை, 5 பைசா. மொத்த ரூபாய் எவ்வளவு? 30 ரூபாய். அத பைசாவை மாத்தனா 3000 பைசா. சரியா? ஓகே. இப்ப நீங்க இதை சுருக்குங்க பாப்போம். 25x 20x 3 15x is equal to 3000. 15 20 35 35 25 எவ்வளவு? 60. x is equal to எவ்வளவு? 3000. கேன்சல் பண்ணீங்கன்னா 50. அப்ப x எவ்வளவு? 50. சரியா? இப்ப கவனிங்க. 25 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை. சரியா? தயவு செய்து எழுதிக்கிறங்க, ஏன்னா இப்ப பாப்பீங்க, அப்புறம் இது எண்ணிக்கையா பைசாவான்னு தெரியாது. நமக்கு பைசா பெரிய தகராறா தெரியுது இப்பதான். சரியா? இப்ப எக்ஸ் எவ்வளவு? 50. அப்ப 25 பைசா நாணய எண்ணிக்கை எவ்வளவு? எவ்வளவு? எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சீங்க? 50. 50 தானே? ஆமா, எக்ஸ் 50. நாணயங்களின் என்ன கேட்டேன்? எண்ணிக்கை தானே கேட்டேன். எக்ஸ், அதான் எக்ஸ் 50 தானே? சரியா? சரி. 10 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 2x. அப்ப 2 × 50 100. சரியா? அதுக்கு அடுத்து 5 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 3x. 3 × 50 150. சரியா? எண்ணிக்கை கேட்டா இது. இப்ப இதோட வேல்யூ கேட்டா ஒருவேளை, சரியா, 10 பைசால எத்தனை ரூபாய் இருக்கு அப்படின்னு கேட்டா, எத்தனை ரூபாய் இருக்குன்னு கேட்டா, 10 பைசா இங்க எவ்வளவு இருக்கு? 100 10 பைசா இருக்கு. அப்படிதானே? 100 10 பைசானா எத்தனை ரூபா? 10 ரூபா. சரியா? தயவு செஞ்சு உங்களுக்கு புரியலைனா, புரியுதா? இது எண்ணிக்கை. வேல்யூனே போடுங்க. சரியா? வேல்யூனே போடுங்க. இப்ப 25 பைசாவில் 50 25 பைசா இருக்குன்றா, அப்ப எத்தனை ரூபா? 12 ரூபா 50 பைசா. சரியா? கொன்று எவ்வளையே 10 பைசாவில் 25 பைசா மட்டும் சொல்லலாமா? 1 ரூபாய்ன்றது 100 பைசா. சரியா? 4 × 25 பைசானா 100 ரூபாய். சரியா? அப்ப 1 ரூபாய்க்கு 4 25 பைசா இருக்குமா? ஆமா தானே? அப்ப 10 ரூபாய்க்கு 40 இருக்குமா? சரியா? இன்னும் 10 இருக்கா? 10 25 பைசா இருக்கா? 10 × 25 250 பைசாவா? 250 பைசான்னா 2 ரூபா 50 பைசாவா? ஆமா தானே? ஆமா. சரியா? அப்ப இங்க என்னது? இன்னும் ஒரு, சரி, 10 ரூபாயில 40 50 பைசா இல்லையா? 10. அப்ப மொத்தத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு? 12 ரூபாய் 50 பைசா இருக்கும் இல்லையா? இல்லைன்னா ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு போய் என்னது, ஆனா 50 பைசா இல்ல, கிடைக்காதே உங்க நேரத்துக்கு. இருந்தா கூட என்னது பிராக்டிக்கலா நடத்திடலாம். இதுல எழுதுறதுக்கு என்ன இருக்கு? சரியா? சரி, இங்க வாங்க. இப்ப இதுல எவ்வளவு? இங்க 10 பைசாவில் 100 10 பைசா எவ்வளவு? 10 ரூபா. அதுக்கடுத்து 5 பைசாவில் 150 5 பைசா எவ்வளவு? 7 ரூபா
50 பைசா, மொத்தத்துக்கு எவ்வளவு? 30 ரூபாய். சரியா? எழுதிக்கிறேங்க. இந்த பழைய காயின் விற்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்டா இப்ப 5 பைசாவா 500 ரூபாய் அவன். சரியா? சும்மா பாடம் நடத்துறதுக்கு நடத்திட்டு போறான் அப்படின்னு கூட கொடுக்க மாட்டான். டோட்டல் எண்ணிக்கை கரெக்டா வந்துச்சுன்னா ஓகே தான். பட் அவன் 10 பைசாவோட மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டான்னு வச்சுக்கிறோம். என்ன செய்யணும்? நீங்க எண்ணிக்கை தெரியணும். இந்த எண்ணிக்கையை தான் நீங்க என்ன செய்யணும்? வேல்யூவா மாத்தணும். சரியா? ஆமா. நீங்க ஆனா 50 அதான் சொல்லல, நம்ம நேரத்துக்கு 25 பைசா 50 பைசா எல்லாம் கண்ணுக்கே தெரியல. இப்ப இருந்துச்சுன்னா இப்ப என்ன செய்யலாம்? தாராளமா நடத்தலாம். உண்டியல்ல கூட என்ன என்றப்ப 50 பைசா 25 பைசா இப்ப காணா. முன்னாடி எல்லாம் கோயில் கணக்குல வந்து என்னது, உண்டியல்ல எடுத்து என்னன்னா 25 பைசா 50 பைசா எல்லாம் கிடக்கும். இப்ப அதுவும் இல்ல. ஆமா. ஏதாவது ஒரு பாட்டி ரொம்ப 90 வயசு 100 வயசுல இருந்தா போய் கேட்டு பாருங்க. ஓகே, அடுத்தது ஏ கமா பி கமா சி என்ற 3 பேரின் ஊதிய விகிதம் ஏ கமா பி கமா சி என்ற 3 பேரின் ஊதிய விகிதம் 2:3:5. ஏ கமா பி கமா சி என்ற 3 பேரின் ஊதிய விகிதம் 2:3:5. மூவருக்கும் முறையே 15%, 10%, 20% ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டது. 15%, 10%, 20% ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டது எனில் 3 பேரின் ஊதிய உயர்வுக்கு பிந்தைய ஊதியங்களுக்கு இடையேயான விகிதம். எனில் 3 பேரின் ஊதிய உயர்வுக்கு பிந்தைய ஊதியங்களுக்கு இடையேயான விகிதம். பிந்தைய ஊதியங்களுக்கு இடையே ஊதிய உயர்வுக்கு பிந்தைய ஊதியங்களுக்கு இடையேயான விகிதம். திருப்பி சொல்றேன். ஏ கமா பி கமா சி என்ற 3 பேரின் ஊதிய விகிதம் 2:3:5. மூவருக்கும் முறையே 15%, 10%, 20% ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டது எனில் 3 பேரின் ஊதிய உயர்வுக்கு பிந்தைய ஊதியங்களுக்கு இடையேயான விகிதம். கண்டுபிடிங்க பாப்போம். ஆப்ஷன் கொடுத்துறேன், உங்களுக்கு தைரியமா கொடுக்கலாம். ஆப்ஷன் ஏ 10:11:20. 10:11:20. ஆப்ஷன் பி 23:33:43. 23:33:43. ஆப்ஷன் சி 23:33:60. ஆப்ஷன் டி நன் ஆஃப் தீஸ். இவற்றுள் எதுவும் இல்லை. கண்டுபிடிங்க பாப்போம்.
கண்டுபிடிச்சிங்களா? ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. ரேஷியோ என்னது? 2:, அப்ப என்னன்னா 2x. இவருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கூட்டுறாங்க சம்பளத்தை? அப்பனா எப்படி எழுதணும்? 15 புரியல. ஆமா, அதத்தான் இங்க கூட்டியாச்சு. 100 + 15 115. கவனிங்க, எப்போதுமே அவர்களின் ஊதியத்தை 100% நீங்க கன்சிடர் பண்ணணும். புரியுதுங்களா? அப்ப 15% கூட்டுறாங்க. நல்லா கவனிக்கணும். 100க்கு 15% கூட்டுனாங்கன்னா அவங்களோட உண்மையான சம்பளம்ன்றது 2x இல்லையா? அதுக்கு எவ்வளவு கூட்டுவாங்க? மேபி இப்ப 5000 இருக்கலாம். அப்ப 100க்கு 15 ரூபாய் கூட்டுனாங்கன்னா, சரியா? நான் எப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உங்க டவுட் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. சரியா? இப்ப ஒருவேளை நீங்க என்ன நினைக்கிறீங்க, 100க்கு 15 தானே சார் போடணும்? அது இன்னும் தேவையில்லாத வேலை. எப்படின்னு நான் சொல்றேன். இப்ப உங்களோட சம்பளம் 5000 ரூபாய், சரியா? 100க்கு 15 ரூபாய். உங்களோட கணக்கு புரியுது? சரியா? 100க்கு 15 ரூபாய்னா 0 0 அடிச்சிருவீங்க. 5 × 15 எவ்வளவு? 75. இங்க ஒரு 0 இருக்கு, 750 ரூபாய். அப்ப உங்களோட ஊதிய உயர்வு எவ்வளவு? 5750. இதானே உங்க கணக்கு? இதே உங்க சந்தேகம். நான் 15 தானே போடுறேன், ஏன் 115 போடுறீங்க? அதத்தான் கேட்கிறேன். வெறும் 100 ரூபாய்க்கு 15 ரூபாய் கூட்டுனா, சரிங்களா? எப்போதுமே சதவீதம் பெருக்கல்ல தான் வரும். அதத்தான் சொல்றேன். 100 ரூபாய்க்கு 15 ரூபாய்னா, சரிங்களா? 200 ரூபாய்க்கு எவ்வளவு? மத்தவங்க 100 ரூபாய்க்கு 15 ரூபாய்னா 200 ரூபாய்க்கு எவ்வளவு? 30 ரூபாய். எப்ப வரும்? 200 × 100க்கு 15னா, புரியுதா? இப்ப 0 0 அடிப்பீங்க. 2 × 15 30 ரூபாய் வரும். நீங்க பெருக்கினா மட்டும்தான் வரும். பெர்சன்டேஜ் கணக்கு 100க்கு எவ்வளவு அப்படின்னு வந்துருச்சுனாலே அது என்னது? பெருக்கல் தான். ஓகேவா? 1. ஒரு சிலருக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, நம்ம 15 தானே போடணும், ஏன் 115 போடுறீங்க அப்படின்ட்டு. இப்ப நீங்க 15 போட்டு அதுக்கு பிறகு ஆட் பண்றது 1. புரியுதா? இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? 100க்கு 15னா 5000 ரூபாய்க்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சீங்க. எவ்வளவு வந்துச்சு? 750. பிறகு என்ன பண்ணீங்க? கூட்டுனீங்கல்ல. ஓகே, இப்ப நம்ம பாருங்க, அதே 5000 எடுத்துக்கிறோம். இப்ப 115 நீங்க நேரடியாவே போட்டுறீங்க. புரியுதுங்களா? சொல்றேன், கவனிங்க. 0 0 கேன்சல் பண்ணிடுறீங்க. 50 115 பெருக்கி பாருங்க. 50 115 பெருக்கி பாருங்க. 5000. நான் என்ன கேட்கிறேன், எதுக்கு ஒரு தடவை கண்டுபிடிச்சு திருப்பி கூட்டிக்கிட்டு இருக்கணும்? புரியுதா? அதனால நீங்க நேரடியா ஒரே ஸ்டெப்ல முடிச்சிடலாம். 115 போட்டீங்கன்னா கூட்டுற வேலை மிச்சம். வெறும் 15 போட்டீங்கன்னா கூட்டணும். புரியுதா? இவ்வளவுதான் விஷயம். அப்ப இங்க ரெண்டாவது நமக்கு தொகை உறுதியா தெரியாது. நீங்க எதை போய் கூட்டிட்டு இருப்பீங்க? புரியுதா? அப்ப 100க்கு 115 கூட்டுறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க? 3x × 110/100 ಎಷ್ಟು? 5x 5x × 120/100. சரியா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், எல்லாத்துலயுமே இங்க என்ன இருக்கு? 100 இருக்கு. அதை என்ன செஞ்சிடலாம்? விட்டுறலாம். புரியுதுங்களா? ஆமா, அதாவது நீங்க எல்லாமே ரேஷியோ இருக்கிறதுனால அடிச்சு கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க மிச்சம் எல்லாத்தையும் பாருங்க. 2 × 115 எவ்வளவு? x. இங்க இங்க சரியா? சோ காமனா இருக்கிறதுல கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்க எவ்வளவு வருது? அவ்வளவுதான் கணக்கு. நீங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி வேரியபிள் சந்தேகம் வருதோ, அப்ப நீங்களா ஒரு அமௌண்ட் எடுத்து இதே மாடல்ல செஞ்சு பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்க, ஈஸியா புரிஞ்சிடும். சரியா?
சரி, இப்ப ஒருவேளை இது இன்னும் புரியல அப்படின்றவங்க எத்தனை பேரு? இந்த மாடல் இன்னும் புரியல? சரி, புரியலன்றதோட அர்த்தம் தான் அது. ஒருத்தருக்கு 2000 ரூபாய் சம்பளம், இன்னொருத்தருக்கு 3000 ரூபாய் சம்பளம், இன்னொருத்தருக்கு 5000 ரூபாய் சம்பளம். சரியா? ஒருத்தருக்கு 2000 ரூபாய் சம்பளம், இன்னொருத்தருக்கு 3000 ரூபாய் சம்பளம், இன்னொருத்தருக்கு 5000 ரூபாய் சம்பளம். முதல்ல இந்த ரேஷியோ எப்படி இருக்கு? 2:3:5 அப்படித்தானே இருக்கு. ஏன்னா அந்த எக்ஸோட வேல்யூ 1000. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விகிதம்னாலே என்ன அர்த்தம்? ஒரே சம மதிப்பு கொண்ட எண்ணால் பெருக்குவது, அப்படித்தானே? ஆமா. அப்ப 2:3:5 இருக்கா நம்ம கணக்குப்படியே? ஓகே. இப்ப முதல் ஆளுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கூட்டுறாங்க? 15. அப்ப 115/100 கேன்சல் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 2 × 115 எவ்வளவு? 230. இந்த ஒரு 0 இருக்கு. அப்ப இவரோட சம்பளம், கூட்டப்பட்ட சம்பளம் எவ்வளவு? 2300. அடுத்து 3000 ரூபாய்க்கு வச்சுக்கிறோம். சரியா? 110/100. 0 கேன்சல் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 3 × 11 33. 3300 ரூபாய். சரியா? ஓகே. அடுத்து 5000. 120. சரியா? 0 கேன்சல் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 6000 ரூபாய். இப்ப கூட்டப்பட்ட பிறகு அவங்க என்ன கேட்கறாங்க? ஊதிய உயர்வுக்கு பின் அவங்க சம்பளத்துல ரேஷியோ என்னன்னு கேட்கறாங்க. எவ்வளவு சம்பளம்? 2300 ரூபாய், 3300 ரூபாய், 6000 ரூபாய். கேன்சல் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? எல்லாத்தையும் 100ஆல சுருக்கலாம்ல. அப்ப 23:33:60. ஏன் இது உங்களுக்கு தோணல? சரி, என்ன செய்யணும்னா, நீங்க நேரடியா கணக்கு புரியல, நீங்களா ஒரு உத்தேச மதிப்பை என்ன செஞ்சிடணும்? எடுத்துடணும். இது ஒரு ட்ரிக் தான். புரியுதா? நீங்க அந்த ரேஷியோல எனக்கு கணக்கு ஒரு குழப்பமா இருக்கு, சுத்தரா புரியல, அப்ப என்ன செஞ்சிடணும்? நீங்களா ஒரு வேல்யூவை அவன் கொடுக்குற ரேஷியோல எடுத்து அவங்க கொடுக்குற பெர்சன்டேஜுக்கு போட்டு பாத்தீங்கன்னாலும் இப்ப எப்படிதான் வந்து நிக்குது? சரியா தானே வந்து நிக்குது. சரி, இது ஒரு ட்ரிக்கு. சில இடங்கள்ல நமக்கு கணக்கு புரியாது, பட் அதை வேல்யூக்கு நீங்களா மாத்தி கரெக்டான எக்ஸாம்பிளோட போயிட்டீங்கன்னா ஆன்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன இருக்கும்? சரியா? புரியுதா உங்களுக்கு? ஆமா. ஓகே. அடுத்தது, சரி, நான் எங்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்க என்ன செய்யணும்? இது மற்ற கணக்குகளுக்கு அப்ளை பண்ணி பார்க்கணும். இதுதான் வரும். இப்ப நீங்க 2000, 3000, 5000 இல்ல, எந்த அமௌண்ட்டை கொடுங்க அதே ரேஷியோவுக்கு வரும். இப்ப உதாரணத்துக்கு நீங்களே செய்யுங்க பார்ப்போம். உங்களை எப்படி எல்லாம் விட்டா என்னது? 2:3:5 தானே? சரி, 600 ரூபாய். சரியா? 900 ரூபாய், 1500 ரூபாய். இந்த கணக்குக்கு செய்யுங்க பார்ப்போம். அதே ஆன்சர் தான் வந்து நிற்கும். நான் சொல்றேன், ரேஷியோ மாத்தக்கூடாது, அவ்வளவுதான். ரேஷியோ என்னது? 2:3:5. நீங்க எந்த நம்பராலையும் பெருக்கிக்கிறீங்க, ஆனா கேன்சல் பண்ற மாதிரி கொஞ்சம் ஈஸியான நம்பரா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். நீங்க இப்ப இதே நம்பருக்கு எடுங்க, 600 ரூபாய்க்கு 15% கூட்டுங்க. 600 × நான் இதை செய்ய மாட்டேன், நீங்க செய்யுங்க. ஆமா, இந்த 115 சந்தேகம் இருக்கிறவங்க தாராளமா என்ன செய்யலாம்? 600 ரூபாய்க்கு 100க்கு 15 ரூபாய் எவ்வளவுன்னு பார்த்து திருப்பி 600 கூட்டியும் செய்யலாம். அதே ஆன்சர் தான் வரும். சரி, இந்த கணக்கு மட்டும் இல்ல, நான் தான் சொல்றேன், 30 கணக்கு கொடுத்தா ஒரு 3-4 கணக்கு இந்த மாதிரியே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற கணக்கா இருக்கும். நம்ம விட்டுட்டு வந்துருவோம். நான் அதனால சொல்றேன், 40 நாள் கிளாஸுக்கு பிறகு என்ன செய்யுங்க? நீங்க கிளாஸ் முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணுங்க. அதே வருதா? ஓகே. இப்ப உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சா? ஆமா, ரேஷியோ அவன் கொடுக்குற கண்டிஷனுக்கு பொருந்தணும்ல. சம்பளம் எதுன்னு நமக்கு தெரியாது,
அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், அவன் கொடுக்குற ரேஷியோக்கு ஏத்தது மாதிரிதான். நீங்க ஒண்ணும் இல்ல, 2 8 3 12 5 20 செய்யுங்க, அதே தான் வரும். செய்யுங்க, கேன்சல் பண்றதுதான் கஷ்டமா இருக்கும். ஏன்னா பாயிண்ட்ல வரும். நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். ரேஷியோ கான்செப்ட் என்ன, ஒரே நம்பரால பெருக்கணும். இப்ப நான் வந்து 300 எடுத்திருக்கிறேன், நீங்க இப்ப 500 எடுக்கலாம். 2 500 1000, 3 500 1500, 5 500 2500 எடுக்கலாம், தப்பு கிடையாது. டைரக்டா 100 எடுக்கலாம். ஒருத்தருக்கு 200 ரூபாய் சம்பளம், ஒருத்தருக்கு 300 ரூபாய் சம்பளம், ஒருத்தருக்கு 500 ரூபாய் சம்பளம் எடுக்கலாம். 150 எடுக்கலாம். ஒருத்தருக்கு 150 ரூபாய் சம்பளம், ஒருத்தருக்கு 450 ரூபாய் சம்பளம், ஒருத்தருக்கு 750 ரூபாய் சம்பளம். என்ன வேணாலும் எடுக்கலாம். ஆனா என்ன பொருந்தணும், அந்த ரேஷியோவுக்கு பொருந்தணும். அவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கணக்கு மட்டும் இல்ல, நிறைய கணக்குகளுக்கு நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா, சார் நமக்கு உறுதியா வேல்யூ தெரியல, சரிங்களா, நிறைய இடங்கள்ல இது புரிஞ்சு போகும். பின்னாடி பார்ப்போம் எந்தெந்த இடங்கள்ல நீங்க வந்து நீங்களா ஒரு நம்பர் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? அதுக்காக எல்லாத்தையும் அப்படி பண்ணக்கூடாது. ப்ரொசீஜர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். வேற வழியே இல்லைன்ற சூழல்ல நான் தெரிஞ்ச ஒரு 2 3 கணக்காவது 30 கணக்குல என்ன செய்ய வேண்டிய மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்மளா எடுத்த ஆன்சர் கண்டுபிடிக்கிற கணக்கு இருக்கும். அதை விட்டுட்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். புரியுதா? வந்துருச்சா? இப்ப 150 450 750 கடுங்க பார்ப்போம். 150 இல்ல, சாரி, 2 150 300 இல்லையா? சாரி, 300 450 750 இதுக்கு எடுங்க, அதேதான் வரும். என்ன ஒண்ணு எடுக்கும் போது நீங்க கேன்சல் பண்றதுக்கு ஏற்றது மாதிரி பெரும்பாலும் 0 வர்றது மாதிரி, சரிங்களா, அல்லது அவங்க கொடுக்கறதுக்கு அந்த வேல்யூக்கு ஏற்றது மாதிரி கேன்சல் பண்றது மாதிரி இது பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இல்லையா, நீங்க அந்த வேல்யூ எடுக்கிறதுக்கே உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா ஒண்ணு பண்ணுங்க, இதுக்கு மீச்சமா கண்டுபிடிங்க. இப்ப 2 3 6 6 30, 30ஓட மல்டிபிள் எடுத்தீங்கன்னா நம்ம ஈஸியா என்ன செய்யலாம், கேன்சல் பண்ற மாதிரி வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, 30ஓட மல்டிபிள்னா நீங்க 30ஆல பெருக்குனீங்கன்னா ஒரு 60 ரூபாய், 90 ரூபாய், 150 ரூபாய். புரியுதா? நீங்க சிம்பிளா சொல்றேன். இப்ப 60 ரூபாய் முதல் ஆளுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? 115/100. இப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? நிச்சயமா பெரும்பாலும் கேன்சல் ஆகுற மாதிரி வரும். புரியுதுங்களா? இல்ல பெரிய நம்பராவே எடுத்துடலாம். நீங்க 30 வந்துருச்சு, 30ஓட மடங்கு, சரிங்களா, நீங்க எது வேணாலும் எடுங்க, ஆனா பெரிய நம்பரா எடுங்க, அப்படின்னா ஈஸியா கேன்சல் பண்றது மாதிரி வரும். சரிங்களா? இந்த 300 450 750 ஈஸியா வந்துச்சா? அதே ஆன்சர் வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. சரி, அவ்வளவுதான் விஷயம். ஓகே, அடுத்த கணக்கு எழுதுங்க பாப்போம். தங்கம் தங்கம் தண்ணீரை போல 19 மடங்கு கனமானது. தங்கம் தண்ணீரை போல தங்கம் தண்ணீரை போல 19 மடங்கு கனமானது. தாமிரம் தாமிரம் தண்ணீரை போல 9 மடங்கு கனமானது. தாமிரம் தண்ணீரை போல 9 மடங்கு கனமானது. எந்த விகிதத்தில் தங்கத்தையும் தாமிரத்தையும் கலந்தால்
எந்த விகிதத்தில் தங்கத்தையும் தாமிரத்தையும் கலந்தால் அக்கலப்பு உலோகம் தண்ணீரை போல 15 மடங்கு கனமானதாக இருக்கும். தங்கம் தண்ணீரை போல 19 மடங்கு கனமானது. தாமிரம் தண்ணீரை போல 9 மடங்கு கனமானது. எந்த விகிதத்தில் தங்கத்தையும் தாமிரத்தையும் கலந்தால் அக்கலப்பு உலோகம் தண்ணீரை போல 15 மடங்கு கனமானதாக இருக்கும்? ஆப்ஷன் ஏ 1:1, ஆப்ஷன் பி 2:3, ஆப்ஷன் சி 1:2, ஆப்ஷன் டி 3:2. கண்டுபிடிக்கலாமா? முதல்ல இந்த கேள்வி புரிஞ்சுச்சுன்றவங்க கை தூக்குங்க. அதே மாதிரி ஒரு கணக்கு நான் போடவே இல்லையே. போல வந்துருந்துச்சு, ஆனா அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த மாடல் இது வரைக்கும் வரவே இல்லை. நான் இப்பவும் சொல்றேன், ஒரே மாடல்ல இன்னொரு கணக்கு என்னவே செய்யல, எடுக்கவே இல்லை. நீங்க ஸ்கூல்ல எக்ஸாம்பிள் கணக்கா நடத்திட்டு எக்ஸசைஸை போட்டு சித்திரவதை கொடுத்து இல்லையா பையனுக்கு கொடுத்து, அப்படிலாம் இல்லையா? சரி, வெரி குட். ஆமா, எக்ஸாம்லாம் செஞ்சுட்டு எக்ஸசைஸை மட்டும் என்ன செஞ்சிருவாங்க, ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க. இப்ப வேற வழியே இல்லை. சரியா? அவன் பாக்குறான் நீங்க என்ன நடத்தினாலும் புரியாத மாதிரியே உட்கார்ந்துருப்பான். அதனால எக்ஸசைஸும் நடத்தித்தான் ஆகணும். சரி, ஏதாவது புரிஞ்சா? புரியல? கவனிங்க. இந்த மாதிரியான கணக்குகளுக்கு இந்த மாடல், சரிங்களா, இது நீங்க ப்ரொசீஜர் படி செஞ்சீங்கன்னா என்ன செய்ய மாட்டீங்க, இன்னொரு 20 நிமிஷம் கழிச்சுதான் ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. எப்ப கணக்கு நல்லா புரிஞ்சு செஞ்சா. சரியா? பட் என்னன்னா ரூல் ஆஃப் அலிகேஷன் அப்படின்ட்டு ஒண்ணு உண்டு. என்ன உண்டு? ரூல் ஆஃப் அலிகேஷன். பண்றதே அலிகேஷன், அதுல என்னடா ரூல் அப்படின்றீங்களா? ரூல் ஆஃப் அலிகேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கெல்லாம் மிக்சர் சம் வருதோ, சரிங்களா, எங்கெல்லாம் கலந்து, இப்ப உதாரணத்துக்கு நீங்க அரிசி கடைக்கு போவீங்க, 1 கிலோ அரிசி என்ன செய்வாங்க, 40 ரூபாயில ஒரு பண்டல்ல இருக்கும். இன்னொன்னு என்ன இருக்கும், 60 ரூபாயில 1 கிலோ அரிசி கிடைக்கும். சரியா? இப்ப கேள்வி என்னன்னா, இந்த ரெண்டையும் அவர் மிக்ஸ் பண்ணுவார். இதுல ஒரு 1 கிலோ மிக்ஸ் பண்றார், இதுல ஒரு 1 கிலோ மிக்ஸ் பண்றார். புரியுதா? இந்த அரிசி தனியா வாங்கினா எவ்வளவு? 40 ரூபாய். இந்த அரிசி தனியா வாங்கினா எவ்வளவு? 60 ரூபாய். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மூடையில வச்சிருப்பார். சரிங்களா? இந்த அரிசிய எவ்வளவுக்கு அவர் வித்தா இத ஈடுகட்டலாம்? புரியுதா உங்களுக்கு? இது 1 கிலோ அரிசி எவ்வளவு? 40. இது 1 கிலோ அரிசி எவ்வளவு? இப்ப இதுல 1 கிலோ கலக்குறாரு, இதுல 1 கிலோ கலக்குறாரு. புரியுதா? இப்படி ஒரு மூடை இருக்கு, இப்படி கலந்த மூடை இருக்கு, ஈக்குவலா கலந்த மூடை. சரிங்களா? இப்ப கேள்வி என்னது, இந்த அரிசிய எவ்வளவுக்கு வித்தா அவர் நட்டமடையாம இருப்பார்? 1 கிலோ 1 கிலோ 100 ரூபாய்க்கு. அது உண்மைதான், அது பெருத்த லாபமா இருக்கும். அதாவது கரெக்டா இருக்கணும், அவ்வளவுதான். எவ்வளவுக்கு விற்கணும்? வெரி குட், 50 ரூபாய்க்கு விற்கணும். எப்படி? இது ஒரு 40 ரூபாய் போட்டிருக்காரு, இது ஒரு 60 ரூபாய்க்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, போட்டிருக்காரு. அப்ப 2 கிலோவும் சேர்த்தா எவ்வளவு? 100 ரூபாய். அப்ப 1 கிலோ இதை எவ்வளவுக்கு விற்கணும் அவரு? 50 ரூபாய்க்கு விற்கணும். புரியுதா? ஆமா. இப்ப நீங்க சில கடைகள்ல போய் பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாம் பிறக்க விட மாட்டான். என்ன செய்வான், சீப்பா இருக்கும், ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது, பிறக்க கூடாது, நாங்க அள்ளி போடுவோம். சரியா? குவாலிட்டியா இருக்கு, என்ன பண்ணுவாங்க, நீங்க தாராளமா தேர்ந்தெடுத்துக்கலாம், ஆனா ரேட்டு கூடன்னுவான். எல்லாம் ஒரு கணக்கு தான். என்ன கணக்கு? இந்த கணக்கு தான். புரியுதா?
ஆமா, இப்ப 40 ரூபா அரிசியும் 60 ரூபா அரிசியும் கலந்தாச்சு. இதை என்ன செய்வோம்? அது கலந்தது தானே முழுமையா. அப்ப என்ன செய்யக்கூடாது? நீங்க இதுல நல்ல அரிசியா பாத்துட்டு இருக்க கூடாது. புரியுதா? இந்த அரிசிக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் பார்க்க. ஏன்? இந்த அரிசியும் கலந்துருக்கான். அப்ப 60 ரூபாய்க்கு 10 ரூபா குறையிறது மாதிரி தோணும். புரியுதா? இந்த அரிசியை பாக்குறதுக்கு இது என்னவா தெரியும்? கொஞ்சம் கூடுதலா தெரியும். ஆனா இதை விட குவாலிட்டி அதிகமா இருக்கு. ஏன்? இதுவும் கொஞ்சம் கலந்துருக்குல்ல. புரியுதா? ஆமா. அப்ப என்ன செய்வாங்க? இதே போலதான். நீங்க இப்ப தக்காளி என்னது, 1 கிலோ தக்காளி 50 ரூபாய்ன்னு ஒரு இது இருக்கும். இன்னொன்னு 1 கிலோ தக்காளி 20 ரூபாய்ன்னு இருக்கும். 20 ரூபா தக்காளி என்னைக்காவது பொறுக்க விட்டுருக்கானா? இல்ல. ஏன்? இந்த 50 ரூபா தக்காளியில 4 தக்காளி கிடக்கும். மிச்ச தக்காளியில 10 ரூபா தக்காளியா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சோ அந்த 10 ரூபா தக்காளியும் 50 ரூபா தக்காளியும் கலந்து உங்களுக்கு எவ்வளவு விற்கிறாங்க? 20 ரூபாய்னு விற்கிறாங்கன்னா கண்டிஷன் என்னது? நீ உங்களை பிறக்க விட்டா அந்த 50 ரூபா தக்காளி 4 தக்காளியை மட்டும் எடுத்து கேட்பீங்க இல்லையா? சோ அப்ப என்ன பண்றாங்க? அதுல நீங்க ஆப்ஷனே கிடையாது, சாய்ஸே கிடையாது இல்லையா? சோ இதே இதுதான். இதுதான் பேர் என்னது? ரூல் ஆஃப் அலிகேஷன். அதாவது மிக்ஸ் பண்ண பிறகு நட்டமடையாம விற்கணும்னா என்ன செய்யணும்? இவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? அப்ப என்னன்னா, இப்ப ஒரு பக்கம் தங்கம், இன்னொரு பக்கம் என்னது? தாமிரம். இப்படி 2 பொருளை எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்படி என்ன செய்யணும்? 2 பொருளை எழுதிக்கிறோம். இப்படி ஒரு மார்க், இப்படி ஒரு மார்க், இப்படி ஒரு மார்க், இப்படி ஒரு மார்க். அதாவது இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. சரிங்களா? இவ்வளவுதான் விஷயம். தங்கம் தண்ணீரை போல, 2க்கு இடைப்பட்டு ஒரு இதை கம்பேர் பண்றோம். கவனிச்சீங்களா? ஆமா, தங்கம் தண்ணீரை போல எத்தனை மடங்கு கனமானது? அதை இங்க எழுதிடுறேன் தங்கத்துக்கிட்டயே. சரியா? தாமிரம் தண்ணீரை போல எத்தனை மடங்கு கனமானது? அதை தாமிரத்துக்கே எழுதிடுறீங்க. புரியுதா? இப்ப 2ஐயும் கலந்து இது பண்ணும் போது அவன் ஒரு கேள்வி வைக்கிறான். என்ன வைக்கிறான்? கலந்தால் இப்ப இது 2 இங்க வந்து கலந்துருதா? கலந்த உடனே இங்க என்னது? 19 15 15 மடங்கு கனமானதாக இருக்குன்னு கேக்குறாங்களா? அதை இங்க எழுதுறீங்க. புரியுதா? இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒரே வேலை தான். ரொம்ப சிம்பிள். என்னது? இங்க இருந்து இப்படி கழிச்சு எழுதிடணும், இங்க இருந்து இப்படி கழிச்சு எழுதிடணும். அதே ரேஷியோ, அதே ஆன்சர். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப 19ல இங்க என்னது? கவனிங்க, 19 15 இருக்கா? சரியா? இப்படி கிராஸ்ல 19ல 15 போச்சுன்னா 4, இந்த கிராஸ்ல 15ல 9 போச்சுன்னா 6. அப்ப ரேஷியோ என்னன்னா 6:4. இது என்னமோ சுருக்குனீங்கன்னா 3:2. இவ்வளவுதான். சரியா? ஆமா. புரியுதா? இந்த மாதிரி மாடல் எல்லாத்துக்குமே நீங்க என்ன செஞ்சிடணும்? இதை அப்ளை பண்ணிடணும். இல்லைன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க. இது ஸ்கூல் புக்ல இருக்காது. ரூல் ஆஃப் அலிகேஷன் அப்படின்றது போட்டித் தேர்வு காலத்துல ரொம்ப ஃபேமஸான ரூல். போட்டித் தேர்வு காலத்துல. ஆமா, காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுல இந்த ரூல் வந்து காலங்காலமா இருக்கிற ரூல். ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? புத்தகத்துக்கு இதை கொண்டு வரவே மாட்டாங்க. அடுத்தது ஒரு கடைக்காரர், இதை இப்ப நீங்க தான் செய்ய போறீங்க. ஒரு கடைக்காரர் ரூபாய் 2.04 பெர் கிலோகிராம், ரூபாய் 2.04 பெர் கிலோகிராம். சரிங்களா? ஒரு கடைக்காரர் ரூபாய் 2. நம்மெல்லாம் அந்த கடைக்காரராக இருந்தோம்னா அந்த 4 பைசா வேணாம்னு விட்டுருவோம். ஆமா தானே? ஆமா. ஏன்? நமக்கு கணக்கு தெரியாது இல்லையா? ஆமா, இந்த 4 பைசா வந்தா வருது, போனா போகுதுன்னு. ஆனா அந்த கடைக்காரருக்கு மட்டும்தான் என்ன தெரியும்? அதுல அந்த 4 பைசா தான் லாபம்னு தெரியும். சரியா? ஓகே. ஒரு கடைக்காரர் ரூபாய் 2.04 பெர் கிலோகிராம் கோதுமையையும்
ஒரு கடைக்காரர் ரூபாய் 2.04 பெர் கிலோகிராம் கோதுமையையும் ரூபாய் 2.88 பெர் கிலோகிராம் கோதுமையையும், ரெண்டு வகையான கோதுமை இருக்கு சரியா, கோதுமையையும் எந்த விகிதத்தில் கலந்தால் 2.52 பெர் கிலோகிராம் கோதுமையை தயார்படுத்த முடியும். சரி, ஆப்ஷன் ஏ 2:3, ஆப்ஷன் பி 3:2, ஆப்ஷன் சி 5:3, ஆப்ஷன் டி 3:4. ஆப்ஷன் ஏ 2:3, ஆப்ஷன் பி 3:2, ஆப்ஷன் சி 5:3, ஆப்ஷன் டி 3:4. கண்டுபிடிங்க பாபு. இது மாதிரி 100 சம் தருவேன் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு. ஆமா, உங்களுக்கு அதாவது என்னன்னா ஈஸியா தெரியுதுல்ல 100 சம். ஐயோ அப்படித்தானே, 3:4. வெரி குட். ஆன்சரை வச்சு கண்டுபிடிச்சிங்களா? எப்படி? சரி, எப்படின்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, அந்த எந்த ஆப்ஷனும் பொருந்தல. ஓகே, வெரி குட். வேற நீங்க இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம்ல, அது ஈஸியா தான் இருக்கும். என்னது, புள்ளியை மட்டும் எடுத்துடலாம், 100ஆல மல்டிப்ளை பண்ணி பின்னாடி சுருக்கிக்கலாம். 2.0 நீங்க என்ன செய்யலாம், 204 பைசா. சரியா? ஆமா, இந்த பக்கம் 288 பைசா. ரெண்டையும் கலந்தா 252. சோ இப்ப என்னது, கழிச்சு எழுதுங்க பாப்போம். 252ல 204 போச்சுன்னா 48. இங்க 288ல 252 போச்சுன்னா 36. சுருக்குனீங்கன்னா 3 12 36, 4 12 48, 3:4. அவ்வளவுதான். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கணக்கு அதாவது மெத்தடு புரியுது, ஆனா என்ன ப்ரொசீஜர்னு தெரியலன்றவங்க இப்ப கவனிங்க. 2.04 இது என்னது, 1 கிலோ கோதுமையோட ரேட் இல்லையா? இங்க 2.88 1 கிலோ கோதுமை. இது வேற ஒரு கோதுமை, இது வேற ஒரு கோதுமை. குவாலிட்டியில இது கொஞ்சம் மட்டமான ரகம், இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? இப்ப என்னது, ரெண்டையும் கலந்து அவர் நட்டமடையாம விற்கணும். அவர் என்ன முடிவு பண்ணிடுறாருன்னா, நான் வந்து எவ்வளவுக்கு விற்பேன் அந்த கோதுமைய, ₹2.52 விற்பேன். புரியுதுங்களா? அப்படின்னா நான் ₹2.52 விற்கிறதுக்கு ஏத்தது மாதிரி இந்த கிலோக்கு என்ன செய்யணும், நான் கலக்கணும். புரியுதா? இப்ப உதாரணத்துக்கு நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, 3:4. இப்ப கவனிங்க, அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கோதுமையில 3 கிலோ கலக்கணும். புரியுதுங்களா? அப்ப 3 கிலோ கோதுமை எவ்வளவு ரேட்டு, 3 × 2.04 எவ்வளவு ரேட்டு, 6.12. சரிதானே? ₹6.12 3 கிலோ கோதுமை. இதுல 4 கிலோ கலப்பாங்க இல்லையா? 4 × 2.88 எவ்வளவு வருதுன்னு பாருங்க, பெருக்கி சொல்லுங்க. 4 × 2.88 9.
86 சரியா வருதா? 76 8 32 தானே வருது. பெருக்கி சொல்லுங்க. 4 × 2.88 1011 சரி 11.52 எவ்வளவு வருது? 4 6 7 17.64 வருதா? இப்ப கவனிங்க, மொத்தம் எத்தனை கிலோ? இதுல ஒரு 3 கிலோ, இதுல ஒரு 4 கிலோவா? சரி, இப்ப கணக்கு எப்ப நீங்க சரின்னு முடிவு பண்ணலாம்னு சொல்றேன். 4 + 3 7 கிலோ. இந்த 7 கிலோன்றது என்னது? இப்ப கலந்தாச்சு. கலந்த பிறகு 2 ரூபா 52 பைசா ஒரு கிலோ. சரியா? இப்ப இதை பெருக்குங்க. 17.64 ரெண்டு சமமா வந்துருச்சா? இவர் நட்டமடைவாரா? இவர் லாஸ் ஆவாரா? ஏன்? அதே விலை வந்துருச்சுல. அதனாலதான் அவங்க கேக்குறாங்க, எந்த விகிதத்துல கலந்தா அந்த மனுஷன் நட்டம் இல்லாம இருப்பாரு அப்படின்னு. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கணக்கோட எய்ம் அதுதான். சரி, இந்த மாதிரி நீங்க செக் பண்ணிடலாம்னு சொல்றேன். புரியுதா? இது சரியா ஈக்குவலா வந்தா தான் சரி, இல்லைன்னா தப்பு. ஓகே, அடுத்தது எழுதுங்க பாப்போம். ஓகே, 60 லிட்டர் கலவையில் 60 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 60 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 2:1. 60 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 2:1. இந்த விகிதம் 1:2 இருக்க வேண்டும் எனில், இந்த விகிதம் 1:2 இருக்க வேண்டும் எனில் கூடுதலாக சேர்க்க வேண்டிய தண்ணீரின் அளவு, கூடுதலாக சேர்க்க வேண்டிய தண்ணீரின் அளவு எவ்வளவு லிட்டரு? 20 லிட்டரா? நீங்க ரொம்ப அப்புறாணியா இருக்கிறீங்க. அறுபது லிட்டர் கலவையில பால் தண்ணியோட ரேஷியோ 2:1. சரிங்களா? அப்ப 60 லிட்டர் கலவை இல்லையா? இந்த ரேஷியோ எப்படி இருக்கு? 2:1. முதல்ல பால், அடுத்து தண்ணியா? அப்ப மொத்த ரேஷியோ எவ்வளவு? 2 + 1 3. 3ல முதல்ல இருக்கிறது 2. அது என்னது? அது என்னது? பால் தானே. நீங்க நல்லா கவனிக்கணும். 3 லிட்டர் பாலுக்கு 2 லிட்டர் தண்ணினா மொத்தம் 60 லிட்டர் இருக்கு. அவன் இப்ப எவ்வளவு? 1 3 3 2 3 60. 40 லிட்டர் பால் இருக்கு. மிச்சம் 20 லிட்டர் என்ன இருக்கும்? தண்ணியா இருக்கும். சரியா? ஆனா அவன் என்ன சொல்ல வரான்? இது பத்தாது. எப்படி மாத்தணும்? இந்த ரேஷியோ அப்படியே தலைகீழா மாத்தணும். புரியுதுங்களா? 1:2 மாத்தணும். அப்ப என்ன செய்யணும்? மேல
இப்ப கவனிங்க, அதாவது 1:2 மாத்தணும்னா மேல 40 லிட்டர் தண்ணி சேர்க்கணுமா? கவனிங்க, இப்ப 40 லிட்டர் தண்ணி சேர்த்தீங்கன்னா 60 லிட்டர் தண்ணி. சரியா? 40 லிட்டர் பால் ஏற்கனவே இருக்கு. 2 40, 3 2 60, 3:2:3 தானே வரும். அப்படிக்கு அவன் கேட்கல, நீங்க அதுல இருந்து எடுக்கலாம் கூடாது. புரியுதா? இன்னும் எவ்வளவு தண்ணிய ஊத்துனா எவ்வளவு கூடுதலாக நீங்க தண்ணியை சேர்க்கலாமே தவிர இருக்கிற தண்ணியவோ பாலையோ மாத்தக்கூடாது. கவனிங்க, லிஸ்ட் கவனிங்க. நீங்க 1:2 மாத்தணும் அப்படின்னா ஏற்கனவே எவ்வளவு இருக்கு? 40 லிட்டர் பால் இருக்கு. சரிங்களா? 40 லிட்டர் பால் இருக்கு. கீழே எவ்வளவு இருக்கு? 20 லிட்டர் தண்ணி இருக்கு. இப்ப நீங்க எதை சேர்க்க போறீங்க? தண்ணிய சேர்க்க போறீங்க. இங்க 0 தான். சரிங்களா? சரிதானே? 20 லிட்டர் தண்ணி, 40 லிட்டர் பால். சரியா? பால் தண்ணி தான் அவன் கேட்கிறான். அப்படியே தலையானது. இப்ப எப்படி மாறணும்? 1:2 மாறணும் இல்லையா? இப்ப நீங்க கிராஸ் பண்ணுங்க. 80 20 பிளஸ் எக்ஸ். அப்ப எக்ஸ் எவ்வளவு? 60 லிட்டர். நீங்க இப்ப செக் பண்ணலாம் எப்படின்னு சொல்றேன். நீங்க ஏற்கனவே எத்தனை லிட்டர் பால் இருக்கு? 40 லிட்டர் பாலா? 20 லிட்டர் தண்ணியா? சரியா? இப்ப நீங்க தண்ணி ஊத்துனீங்கல்ல, எவ்வளவு லிட்டர் ஊத்துனீங்க? 60 லிட்டர் தண்ணி ஊத்துனீங்களா? இப்ப 40 லிட்டர் பால், 80 லிட்டர் தண்ணி, ஒரு 40 40, 2 40 80. 1:2 மாறிடுச்சா? ஆமா தானே? அங்கே ஏற்கனவே இருந்த கலவையில எல்லாம் கை வைக்க கூடாது. நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்த முடியுமோ ஊத்தி அந்த ரேஷியோ என்ன செய்யணும்? மாத்தணும். இந்த இடத்துல ரொம்ப கவனம். ஏன்னா இங்க எக்ஸ் போடும்போது சிலர் இங்கேயும் போட்டுருவீங்க. நீங்க கலக்கிறது தண்ணி மட்டும்தான். புரியுதுங்களா? ஆமா. சரி, இந்த மாதிரி கணக்கு எல்லாம் திருப்பியும் சொல்றேன். நீங்களே என்ன செஞ்சிட முடியும்? ஆன்சரை செக் பண்ணிட முடியும். எழுதிட்டீங்களா? ஓகே, அடுத்த கணக்கு. 15 லிட்டர் கலவையில் 20% ஆல்கஹாலும் 15 லிட்டர் கலவையில் 20% ஆல்கஹாலும் மீதி தண்ணீரும் உள்ளது. பதினைந்து லிட்டர் கலவையில் 20% ஆல்கஹாலும் மீதி தண்ணீரும் உள்ளது. இக்கலவையில் மேலும் 3 லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்பட்டால் இக்கலவையில் மேலும் 3 லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்பட்டால் புதிய கலவையில்
ஆல்கஹாலின் சதவீத அளவு. ஆல்கஹாலின் சதவீத அளவு. கண்டுபிடிக்கலாமா? இதெல்லாம் கணக்கா பார்த்தீங்கன்னா புரியாது. இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கிறது தான் இல்லையா? ஆமா, இதெல்லாம் வாழ்வியல் கணிதம்ன்ற சிலபஸ்குள்ள கேட்டுருவாங்க. ஏன்னா தொடக்கத்திலே சொல்லியிருக்கிறேன் 7 டாபிக் உங்களை கேட்பாங்க. அந்த 7 டாபிக்ல எது உண்டு? வாழ்வியல் கணிதம். அந்த வாழ்வியல் கணிதத்துலதான் தனி வட்டி, கூட்டு வட்டி, விகிதம், விகித சமம், சதவீதம், சரிங்களா? ஸோ கன அளவு, பரப்பளவு எல்லாம் வந்துடும். மெஷர்மெண்ட் கூட ஓகே, அது அளவைகள் தனி ஒரு டாபிக் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து வாழ்வியல் கணிதம் அப்படின்னு கேட்டு விட்டுருவாங்க. கண்டுபிடிச்சிங்களா? இலக்கு ஒண்ணுதான், ஒரு கணக்குக்கு 1 நிமிஷம் தான். ஆமா, இதுக்கு இவ்வளவு நேரமா? சரி, ஆப்ஷன் சொல்றேன். ஆப்ஷன் ஏ 15%, ஆப்ஷன் பி 16 2/3%, கலப்பு பின்னத்துல 16 2/3%, ஆப்ஷன் சி 20%, ஆப்ஷன் டி 17 2/3%, 17 2/3%.
இவ்வளவு நேரமா நீங்க எவ்வளவுக்கு லேட்டா பண்றீங்களோ அவ்வளவுக்கு டெஸ்ட் கூட கொடுப்பேன். ஆமா, அப்படியே என்னது ஒரு ஹிண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன், நடத்திக்கிட்டே. எந்தெந்த இது குயிக்கா பண்றீங்க, எது லேட்டா பண்றீங்கன்ட்டு. எந்த வகையான சம்ல லேட் பண்றீங்களோ அந்த வகையான சம்ல ஒரு டெஸ்ட்டுக்கு 3 டெஸ்டா வச்சு 300 சம் செய்யுங்க. ஆமா, அப்பதான் என்ன செய்யும் வரும். ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்களா சொல்லுங்க. இல்ல, என்ன இருக்கு? 15 லிட்டர் கலவையில் 20% ஆல்கஹால். சரியா? அப்ப ஆல்கஹாலின் அளவு எவ்வளவு? 100க்கு 20 அப்படின்னா 15 லிட்டர்ல எவ்வளவுன்னு பாக்கணும், அப்படிதானே? 100 லிட்டரா இருந்துச்சுன்னா 20 லிட்டர். ஓகே, 3 லிட்டர் என்னது? ஆல்கஹால். இப்ப புதிதாக சேர்க்கப்பட்ட தண்ணீரின் அளவு எவ்வளவு? 3 லிட்டர். இப்ப கலவையின் அளவு எவ்வளவு? ஏற்கனவே 15 லிட்டர் இருக்கா, இப்ப ஒரு 3 லிட்டர் தண்ணி சேர்த்திருக்கீங்களா, அப்ப மொத்த கலவையோட அளவு எவ்வளவு ஆயிரும்? 18 லிட்டர். சரியா? தண்ணி தான் சேர்த்தீங்க, என்ன சேர்க்கல? ஆல்கஹால் சேர்க்கல. இப்ப இருக்கிற 18 லிட்டர்ல எத்தனை லிட்டர் ஆல்கஹால்? இப்ப புதுசா சேர்த்தீங்களா? இல்ல இல்ல, தண்ணி தான் சேர்த்தீங்க, ஆல்கஹால் சேர்க்கல. அப்ப ஏற்கனவே இருக்கிற அதே ஆல்கஹால் தானே, இப்பவும் எவ்வளவுதான் இருக்கும்? 3 லிட்டர். சரியா? ஆமா, 18 லிட்டருக்கு 3 லிட்டர்னா ஆல்கஹாலின் சதவீதம் தானே கேட்கறாங்க. வார்த்தையை ரொம்ப கீன்லி அப்சர்விங் இருக்கணும். என்ன எதை கேட்கறாங்க? ஆல்கஹால் கேட்கறாங்களா அல்லது தண்ணீர் கேட்கறாங்களா? ஆல்கஹால் கலந்திருக்காங்களா தண்ணீர் கலந்திருக்காங்களா? பழைய கலவையோட மொத்த அளவு என்ன, புதிய கலவையோட மொத்த அளவு என்ன, இல்லையா? அப்ப புதிய கலவை தண்ணி சேர்த்தீங்க, 18 மாறிடுச்சு. ஆனா அதுலயும் எவ்வளவுதான் ஆல்கஹால் இருக்கு? 3 லிட்டர் தானே, நீங்க புதுசா சேர்க்கல. இல்ல, அவ்வளவுதான். அப்ப 18க்கு 3 லிட்டர்னா 100க்கு, ஏன்னா ஆல்கஹாலின் சதவீதம் தானே கேட்கறாங்க, சதவீதம்னாலே 100க்கு எவ்வளவு தானே. அப்ப 1 3 3 6 3 18. சரியா? 3 2 6, 50 2 100. 50/3 என்ன வரும்? 16 3 48, மிச்சம் 2. இவ்வளவுதானே. உங்களை திட்டணும் போல இருக்கா, இந்த கணக்கு தெரியாம இருக்கிறோமே அப்படின்ட்டு. சரி, இன்னும் ஒரு கணக்கு எழுதுங்க. மழை வர மாதிரி இருக்கு. எழுதிட்டீங்களா? ஓகே, லாஸ்ட் சம். இந்த டாபிக்ல லாஸ்ட் சம் இல்ல, இந்த செஷன்ல லாஸ்ட் சம். சரியா? ரூபாய் 2430 ஆனது, ரூபாய் 2430 ஆனது ஏ கமா பி கமா சி என்ற மூவரிடையே பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஏ கமா பி கமா சி என்ற மூவரிடையே பிரித்து கொடுக்கப்படுகிறது. ரூபாய் 2430 ஆனது ஏ கமா பி கமா சி என்ற மூவரிடையே பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஏ கமா பி கமா சி முறையே, ஏ கமா பி கமா சி முறையே ரூபாய் 5 கமா ரூபாய் 10
கமா ரூபாய் 15 குறைவாக பெற்றிருந்தால் அவர்கள் பெற்ற தொகைகளின் விகிதம் 3:4:5 எனில் 3:4:5 எனில் B இன் பங்கு ஆப்ஷன் ஏ ரூபாய் 605, ஆப்ஷன் பி ரூபாய் 800, ஆப்ஷன் பி ரூபாய் 810. ஆன்சர் ஆப்ஷன் சி ரூபாய் 810, ஆப்ஷன் டி ரூபாய் 1015. ஆப்ஷன் ஏ ரூபாய் 605, ஆப்ஷன் பி ரூபாய் 800, ஆப்ஷன் சி ரூபாய் 810, ஆப்ஷன் டி ரூபாய் 1015. கண்டுபிடிச்சிடலாமா? சரி, வெரி குட், 810, வெரி குட். வேற எத்தனை பேருக்கு ஆன்சர் வந்தது? ரேஷியோ என்னது? 3x. இவங்களுக்கு ஒரு 5 ரூபாய் குறைய கொடுக்குறாங்க இல்லையா? ஆமா தானே? 5, 10, 15 எவ்வளவு குறைய கொடுக்குறாங்க? அடுத்த ரேஷியோ 3, 4x + 10. சரியா? 5x + 15 எவ்வளவு? 2430. இத சால்வ் பண்ணா x கிடைச்சிரும். சரிங்களா? ஆமா. இப்ப நீங்க 3, 4, 5 எல்லாம் கூட்டினீங்க ஒரு 5, 4, 9, 3 12x பிளஸ் எவ்வளவு? 10, 15, 30. சரியா? இங்க 2430. அப்ப 12x = 2430ல 30 போச்சுன்னா 2400, 1 12 12, 2 12 24, 200,
அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது 200. இப்ப நீங்க கவனிக்கணும், குறைவாக கொடுத்த தொகை தான் இது. இது கேட்டிருக்கிறது யாரோட பங்கு? B இன் பங்கு. B இன் பங்கு எவ்வளவு? 4x பிளஸ் 10 சேர்த்துக்கிறணும் இல்லையா? 4 இன்ட்டு 200 பிளஸ் 10 எவ்வளவு? 810 ரூபா அவரோட பங்கு. ஏன்னா இந்த 10 ரூபாய குறைச்சா எவ்வளவு வரும்? 800 ரூபாய் இல்லையா? சரி, இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த 5 ரூபாய குறைச்சா எவ்வளவு வரும்? 600 ரூபாய் இல்லையா? ஆமா, இங்க 15 ரூபாய குறைச்சிட்டா எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? 5 இன்ட்டு 2 1000 ரூபாய் இல்லையா? ஒருவேளை குறைத்து கொடுக்கப்பட்ட ரேஷியோ தான் அது. அப்ப என்னது? 3 இன்ட்டு 2 600, 4 இன்ட்டு 2 8 5. அந்த ரேஷியோ வந்துருதா? புரியுதா இல்லையா? இது வந்து செக் பண்றது. புரிஞ்சா? நீங்க சிம்பிளா எப்படி போட்டீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, நீங்க ஆப்ஷன்ல என்ன பண்ணிருப்பீங்கன்னா 5 4 8 8 பிளஸ் 3 சாரி 5 4 9 9 3 12. ஆமா ஆமா சரிதான், செய்யலாம் செய்யலாம். அதான் சொல்லல, நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கிறேன்னா இது எல்லாத்துக்கும் பொருந்துதா அப்படின்னு. நீங்க இப்ப பியோட பங்கை கண்டுபிடிச்சிட்டீங்க. இதே போல என்னது 3 பேருக்கு உள்ளதை சேர்த்து ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கிறோமே, அந்த தொகை வரணும். புரியுதுங்களா? அந்த தொகை வந்துருச்சுன்னா ஓகே. இப்ப நீங்க 810 வந்து என்னது 810 ரூபா அவருக்கு கொடுக்கப்பட்ட தொகை கிடையாது. அவர் கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவுதான்? சரி, அவர் கொடுக்கப்பட்டது 810. ஆனா அதுல 10 ரூபா குறைத்தாதான் இந்த ரேஷியோ. ஆமா தானே? ஆமா. அதே போல ஏக்கு என்னது 5 ரூபாய் குறைச்சாதான் இந்த ரேஷியோ. சிக்கு வந்துட்டு 15 ரூபாய் குறைச்சாதான் இந்த ரேஷியோ. புரியுதுங்களா? அதை நீங்க கிராஸ் செக் பண்ணிட்டு எல்லாம் சரியா வருதா? ஓகே தான். ஓகேவா? சொல்லுங்க, எழுதணுமா? சொல்லுங்க. ஆமா, அதத்தான் சொல்றேன். என்னன்னா 810 ரூபாய் அவருக்கு கொடுக்கப்பட்ட தொகை. புரியுதுங்களா? குறைவாக பெற்றிருந்தால்தான் என்ன வரும்? சொல்லுங்க. இந்த ரேஷியோ வரும்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா அவங்க பெற்ற தொகை இது. புரியுதுங்களா? ஆனா உண்மையிலே குறைவா பெற்றாங்களா? கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? 5 ரூபாய் இது ஆக்சுவலா இது வந்து குறைவாக பெற்ற ரேஷியோ இல்லையா? ஆனா அவங்களுக்கு கொடுத்த தொகை எவ்வளவு? மொத்தம் 2430 ரூபாய். அது வந்து இந்த 5 ரூபாயும் சேர்த்து தானே. புரியுதா உங்களுக்கு? 5 ரூபாய் சேர்த்துதான், இங்க 10 ரூபாய் சேர்த்து 15 ரூபாய் சேர்த்துதான் 2430 ரூபாய். ஒருவேளை குறைவாக பெற்றிருந்தால்தான் ரேஷியோ என்னது? இவங்க சொல்ற இந்த 3:4:5. இப்ப நீங்க நல்லா கவனிங்க. 600 ரூபாய் அவருக்கு ஏக்கு கொடுத்தாங்களான்னா கிடையாது. அவர் கொடுத்தது எவ்வளவு? 605. புரியுதுங்களா? அப்ப இந்த 605 நீங்க எப்படிதான் பண்ணுவீங்க? இது வந்து 5 ரூபாய் குறைச்ச ரேஷியோ. 5 ரூபாய் குறைச்சாச்சு, அதையும் சேர்த்தாதான் அவர் கணக்கு என்னது? ஆமா ஆமா தானே? சரி, இந்த ரேஷியோ 600 ரூபாய்ப்பா. பட் என்னன்னா இந்த 5 ரூபாய் குறைச்சாங்கன்னா இந்த ரேஷியோ வரும்ன்றாங்க. ஆனா உண்மையிலே குறைச்சாங்களா? கிடையாது. ஆனா இந்த 5 ரூபாயை சேர்த்து இந்த 10 ரூபாயை சேர்த்து இந்த 15 ரூபாயை சேர்த்து கொடுத்ததுனாலதான் உங்களுக்கு என்ன தொகை வந்துச்சு? 2430 ரூபாய் வந்துச்சு. சரிங்களா? சோ அதுதான் கணக்கு. ஓகே, தேங்க்யூ. ஸோ லஞ்சுக்கு போகலாம். மதியம் வந்து வயது கணக்குகள் பார்க்கலாம், டிவைசிபிலிட்டி பார்க்கலாம், அதுக்கடுத்து சில ஷார்ட் ட்ரிக்ஸ் பார்ப்போம்.